கர்த்தர் கிறிஸ்துவின் இன்றைய நற்செய்தியில் நம்மை திரும்ப நிலைநிறுத்துகிற இயேசு கிறிஸ்து. மத்திய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனத்துல 30வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல நடந்து வரதை பேதுரு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க, ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடுங்க, ஜலத்தின் மேல் நடந்துன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து வான்னு சொல்றாங்க. பேதுரு என்ன பண்றாங்க, படவுல இருந்து இறங்கி ஜலத்தின் மேல் நடக்க ஆரம்பிக்கிறாரு. காற்று பலமா இருக்கிறத பார்த்தோன்னே பேதுரு என்ன ஆகுறாருன்னா அமர்ந்து போறாங்க. உடனே ஆண்டவரே ரட்சின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து கையை நீட்டி பேதுருவை தூக்கி சொல்றாங்க, அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டேன். இன்னைக்கும் சில காரியங்கள் நம்ம பேதுருவை போல ஏசப்பாக்காக வைராகியாக நிற்கிறோம். ஆனால் சுற்றி நடக்கிற போராட்டங்களை பார்த்தோன்னே நம்ம என்ன போறோம்னா விசுவாசத்துல கொஞ்சம் கீழே விழுந்துடுறோம். உடனே என்ன சொல்றான், ஆண்டவரே என்னை காப்பாட்டுங்கன்ட்டு. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாங்க, பேதுருவை நிலைநிறுத்தின மாதிரி நம்மளையும் திரும்ப நிலைநிறுத்துவாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற நச்சரினா, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்காக எந்த காரியங்களை நீங்க இறங்கி நடந்தீங்களோ, இப்போ சூழ்நிலை மாறின மாதிரி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை திரும்ப நடத்த போறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.